கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ள எப்பவுமே ஒரு பயமும் சந்தேகமும் இருக்கும். அது என்னன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நடக்கிறோமா இல்லையா என்பதுதான். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா, இது தேவனுடைய சித்தமா இருக்குமா இருக்காதா, ஒருவேளை இந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா என்று எல்லாம் யோசிப்போம் இல்லையா? அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணையோ ஒரு பையனையும் பாக்குறீங்கன்னா, இவங்க நம்ம வாழ்க்கையில வந்தா சரியா இருக்குமா இருக்காதா, இது தேவனுடைய சித்தத்துக்கு நேராக தான் நடக்குதா என்ற குழப்பமும் பயமும் நம் இருதயத்தில் இருக்கும். இந்த குழப்பம், பயம், சந்தேகம் இதெல்லாம் இல்லாம எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்தில் கிதியோன் என்ற ஒருத்தருக்கு இது போன்ற குழப்பம், பயம், சந்தேகம் எல்லாம் வந்தது. அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையில் இருந்து ரட்சிப்பதற்காக தூதனை கொண்டு கர்த்தர் கிதியோனிடம் பேசினார். கிதியோனுக்கு தன்னிடம் பேசுவது கர்த்தரா என்ற பயமும் சந்தேகமும் குழப்பமும் இருதயத்தில் உண்டாயிருந்தது. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி ஜெபித்தான். நியாயாதிபதிகள் 6:17. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்போதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஜெபித்தான். ஆமாங்க, கிதியோன் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஜெபித்தான். அவன் ஜெபித்தது போல கர்த்தர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை காட்டினார். அதற்கு அப்புறம் கிதியோன் தன்னோடு பேசியது கர்த்தர் என்பதை உணர்ந்தான். இன்றைக்கு நீங்களும் கிதியோன் போல பயத்திலும் சந்தேகத்திலும் குழப்பத்திலும் இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தரின் திட்டம்படி நடக்குதா இல்லையா என்று குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? கிதியோனை போல கர்த்தரிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு தகுந்த அடையாளத்தை காட்டுவார். இடைவிடாமல் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமீன்.